பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மை கழுவுங்கிறது. அப்போ உள்ளத்தில் தேவ சமாதானம், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்குள் வாரும் என்று ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். அதுதான் பாவ மன்னிப்பின் சமாதானம், அதுதான் தெய்வீக சமாதானம், அதுதான் இயேசு நமக்கு தருகிற சமாதானம். சமாதான பிரபு எனக்குள் வந்துவிட்டார் என்கிற உன்னதமான ஒரு அனுபவம். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சமாதான சந்தோஷம் நிலைத்திருப்பதை பார்க்க முடியும். அப்போ பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் செய்வது. மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று மனிதர்களின் மிகப்பெரிய பிரச்சனை பாவம். அநேகர் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று புண்ணிய ஸ்தலங்களை தேடி செல்கிறார்கள். அநேக பரிகாரங்களை செய்து தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் இந்த வானத்தின் கீழே பூமியிலே இயேசு கிறிஸ்துவால் மட்டும் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அறியாதிருக்கிறார்கள். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன் பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்யும் போது அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்யாத எந்த பாவமும் மன்னிக்கப்படாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இயேசு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார். I will give my peace unto you. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். அது இயேசுவின் சமாதானம், தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம். எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டங்கள் வந்தாலும் பாதிக்காத ஒரு சமாதானம். இயேசு கொடுக்கிற அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நம்முடைய சமாதானத்தை பாதிக்காது. அதுதான் இயேசு கிறிஸ்து அருளக்கூடிய மெய்யான தேவ சமாதானம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை சோதித்து பாருங்கள். மெய்யான ஒரு சமாதானம் உள்ளத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். சிலருக்குள்ள அந்த சமாதானம் இருக்கிறது, மகிழ்ச்சி, அந்த ஆத்ம அமைதி. சிலர் சொல்லுவாங்க, நான் நிம்மதியாக தூங்குறேன் பிரதர், சந்தோஷமாக இருக்கிறேன் பிரதர், ஆண்டவர் என்னை சமாதானமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை இது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியுதா, அப்படியே பிரச்சனைலாம் வந்து அலைமோதுகிறது, சமாதானமற்ற நிலைமை. இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். உங்கள் உள்ளத்தை சோதித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை இன்றைக்கி பாருங்கள். மெய்யான சமாதானம் உள்ளத்தில் இருக்குதா? மெய்யான ஒரு ஆத்ம அமைதி, நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா? உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை,
ஒரே பிரச்சனை, போராட்டம், குழப்பம். வேலை செய்கிற இடத்துல சமாதானமே இல்லை, பிரச்சனை. பிஸ்னஸில் பல பாதிப்புகள், பிரச்சனை, சமாதானமே இல்லை. நான் இருக்கிற இடத்துல நிறைய போராட்டம், ஒரு நிம்மதியாக வாழ முடியல. இப்படி பல காரியத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உள்ளத்தில் அந்த சமாதானம் முதலாவது வர வேண்டும். உங்களுக்குள்ள அந்த ஆத்ம அமைதி, அந்த நிம்மதி, சமாதானம் வந்தால் தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானம் வர முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல சமாதானம் உண்டாக முடியும். முதலாவது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும். இப்போ வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இயேசு ஒரு பெண்ணை பார்த்து, இயேசுவை தேடி வந்த ஒரு மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. ஆண்டவர் சமாதானத்தை அருளி அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவள் இயேசுவை தேடி வந்து எனக்கு சமாதானம் வேண்டும் என்று ஜெபம் பண்ணவில்லை. ஆனால் இயேசு அதை அறிந்து கொண்டு அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமாதானத்திற்காக ஏங்குகிறாள். ஆகவே அவளுக்கு சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் தான் தேவை என்று ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறார். சிலர் வியாதியிலிருந்து சுகம் பெற வருவாங்க, சிலர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற வருவாங்க. அப்படிலாம் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் இவள் எதற்காக இயேசுவை தேடி வந்தாள்? எனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தாள். இயேசு அவளுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்தார். ஏன் அவளுக்கு சமாதானம் இல்லை? எப்படி அவளுக்கு சமாதானத்தை ஆண்டவர் அருளினார்? நீங்கள் பாருங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்ரீ இயேசு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு ஒரு மனிதன் விருந்துக்கு இயேசுவை அழைத்ததினால அவன் வீட்டிலே விருந்துக்காக அமர்ந்திருக்கிறார். அந்த நேரம் அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, பாவியான ஒரு பெண், அப்படிதான் அவளுக்கு சொல்லப்படுகிறது. பாவியான பெண் என்று அவளை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போது அவள் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது. இயேசுவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். அவள் இவர் ஒன்று இயேசுவனிடத்தில் பேசவும் இல்லை, இயேசுவனிடத்தில் எதுவும் கேட்கவும் இல்லை. அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவளுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது? பாவம். அவளுக்குள்ளே காணப்பட்ட பாவம் சமாதானத்தை கெடுத்து விட்டது. பாருங்க, பாவம் செய்யும்போது இனிமையாக தெரியும், ஆனால் அது உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானம் இருக்காது. எந்த ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம்னு வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு பாவம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் உள்ள சமாதானத்தை கெடுத்துவிடும், பாதிப்பை உண்டாக்கிவிடும். அப்படித்தான் இவளுடைய வாழ்க்கையில் அவள் எது தனக்கு இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த வாலிப வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவள் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டாளோ, அதே பாவம் இப்போ சமாதானத்தை கெடுத்து விட்டது, நிம்மதியை கெடுத்து விட்டது. நிம்மதியாக தூங்க முடியலை. ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவளுடைய பாவம் தெரிந்து விட்டது. அதனால் பாவி என்று மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் சமாதான இழப்பு ஏற்படுகிறது. அப்போ பாவம் மன்னிப்பை பெறும் பொழுது மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வரும். ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கும் போது, மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது அவருடைய பாவத்தை மன்னித்த பிறகுதான் நீ சமாதானத்தோட போ. இப்போ அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடன், அந்த பாவத்தின் பாரம் உள்ளத்தை விட்டு விலகின உடன்
உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம். அப்போ பாவத்தை நிமித்தமாய் உண்டான பாதிப்பை மாறி சமாதானம் உள்ளத்திலே உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பாவ மன்னிப்பை அவள் பெற்றுக்கொள்ள என்ன செய்தாள்? இந்த பெண் பாவி என்பதை உணர்ந்ததோடு நின்றுவிடவில்லை. அவள் பாவத்தை மன்னிக்கும் இயேசுவனிடத்திலே வந்தாள். சரியான நபரிடத்திலே வந்தாள். தன் பாவத்தை அறிக்கை செய்கிறாள். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நான் பாவம்லாம் செய்யலைங்க, என்கிட்ட பாவம்லாம் இல்லைங்க, நீ மூடி மறைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசுவிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்யும் போது தாவீது என்ற பக்தன் சொல்றார் பாருங்க, 32 சங்கீதம் 5 என் பாவத்தை மறைக்காமல் தேவரீர் என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கையிட்டேன். வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தை நான் மறைக்காதபடி ஆண்டவரே உமக்கு அறிவித்தேன். இந்த பாவத்தை செய்துட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்குள்ள இந்த பாவம் இருக்குது, மன்னிச்சிருங்கன்னு அறிக்கையிட்டேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டார். ஒரு பெரிய சந்தோஷம், அந்த சமாதானம் உள்ளத்தில் வந்துவிட்டார். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மை கழுவுங்கிறது. அப்போ உள்ளத்தில் தேவ சமாதானம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்குள் வாரும் என்று ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். அதுதான் பாவ மன்னிப்பின் சமாதானம், அதுதான் தெய்வீக சமாதானம், அதுதான் இயேசு நமக்கு தருகிற சமாதானம். சமாதான பிரபு எனக்குள் வந்துவிட்டார் என்கிற உன்னதமான ஒரு அனுபவம். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சமாதான சந்தோஷம் நிலைத்திருப்பதை பார்க்க முடியும். அப்போ பாவத்தை அறிக்கை செய்து ஜபம் செய்வது. லூக்கா 18:13 வாசிக்கும் போது ஒரு ஆயக்காரன் தேவாலயத்தில் ஜெபிக்கும் போது, பாவியாக என் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே நான் பாவிதான், என்கிட்ட இந்த பாவெல்லாம் இருக்குது, என் மேலே இரக்கமாருங்கன்னு சொன்னதுனால அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து மெய்யான சமாதானத்தை நமக்கு தர வேண்டுமானால் நம்முடைய பாவி என்பதை உணர்ந்து இயேசுவிடம் வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது நமக்குள் ஒரு ஆச்சரியமான மாற்றம் உண்டாகும். அதுதான் இயேசு கிறிஸ்து அருளுகிற பாவ மன்னிப்பு, அது தேவ சமாதானம். அப்போது நமக்குள்ள சமாதான பிரபு இயேசு வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அநேக வருஷத்துக்கு முன்னால் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு சகோதரர் வந்தார். இந்த பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பெரிய மனிதர், பெரிய செல்வந்தர், பண்ணையார்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய பணக்காரர் பண்ணையார். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவங்க நிலந்தான். நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல ஆசீர்வாதம், நல்ல வசதி, செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. பிரபலமான குடும்பம். அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தார். அப்புறம் எனக்கு ஆச்சரியம், இவர் எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி உட்கார வைத்து பேசினேன். என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, எப்போ என்ன காரியம் என்பதாக கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்க்குறேன், அதுக்கு முன்னால் பார்த்ததில்லை. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் செய்கிற ஊழியம் ஜபம் இங்கே ஏசு அற்புதம் செய்கிறார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்படியா, சரி என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் அவருடைய பிஸ்னஸில் உள்ள ஒரு பிரச்சனையை சொல்லி கொண்டிருந்தார். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறார், மகனே அவனுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார். அவருடைய நிலைமையை இயேசு அறிந்து என் உள்ளத்தில் பேசினார். இவனுக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் இல்லை, அதை பற்றி பேசு, பணம் இருக்குது, வசதி இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, பேசு. நான் அப்போ அவரிடத்தில் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானத்தை பற்றி பேசினேன். என் வாழ்க்கையில் எப்படி இயேசு சமாதானம் தந்தார், என் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த போது பாவ மன்னிப்பின் சமாதானத்தை எனக்கு தந்தார், அதெல்லாம் அவருக்கு சொன்னேன்னா கவனமாக அப்படியே கேட்டார். கேட்டுட்டு
நான் சொல்லி முடித்த உடனே, இந்த சமாதானம், நீங்கள் சொல்கிற இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். ஒரு ஏக்கத்தோட அவருடைய உள்ளம் சமாதானத்திற்காக ஏங்குகிறாரு. பணம் இருக்குது, வசதி இருக்குது, பேர் புகழ் இருக்குது, பண்ணையார் என்ற பட்டம் இருக்குது, நிம்மதி இல்லை, பார்த்தீங்களா, சமாதானம் இல்லை. அப்போ அவர் பக்தி உள்ளவர் தான். வருஷந்தோறும் அவங்கெல்லாம் தெய்வ வணக்கம் செய்கிறவங்க கரெக்டாக போய், ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும், இயேசு உங்களுக்கும் தருவார்னு. திரும்ப கேட்டார். நான் கிறிஸ்தவன் இல்லையே, நான் உங்கள் சர்ச்சுக்கு வந்ததில்லை, எங்கேயும் போனதில்லை, நான் இந்துவாக இருக்கிறேன், நான் அது மாதிரி தெய்வங்களெல்லாம் வணங்கி இருக்கிறேன், எனக்கு தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் கிடையாது, ஒரு மதத்திற்குரியவர் அல்ல, அவர் இன்னும் சர்வலோகத்தின் ஆண்டவர், எல்லாருக்கும் ரட்சகர், உங்களை அவர் நேசிக்கிறார். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தானே உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்களே அவர் நேசிக்கிறார் அப்படி சொன்ன உடனே அப்படியே பார்த்தார். இப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. இப்போ அப்படி உள்ளம் சமாதானத்துக்காக எவ்வளோ ஏங்குது பாருங்க. இப்போ எனக்கு கிடைக்குமானார். இப்போவே ஆண்டவர் தருவார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நான் பாவத்தை குறித்து பேசினேன். மனிதன் பாவத்தில் பிறக்கிறான், பாவ சுபாவம் உள்ளத்தில் இருக்குது. தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினா இயேசு மன்னித்து சமாதானம் தருவார் அப்படின்னு நான் சொன்னபோது, சரி நான் என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதேன்னார். நான் சொல்லித்தரேன்னு சொல்லி என் கூட முழங்கால் போட்டார். லைஃப்பில் முதலாக அவரும் என் பக்கத்திலே முழங்கால் போட்டு முழங்காலே நின்றார். நின்று நான் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி நான் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லி கொடுத்தேன். இயேசுவே, நீர் என் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்த ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், என் பாவத்தை நான் உணர்கிறேன், மன்னிக்கணும், என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, சமாதானம் தாங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் சொல்லி கொடுத்தேன். நான் சொல்கிறது அப்படியே சொன்னார். ஜெபம் முடிந்த உடனேயே அதன் பிறகு நான் அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணினேன். ஜெபம் முடிஞ்சு முழங்கால விட்டு எழும்பும்போதே அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம், ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம் தெரிய ஆரம்பித்து உடனேயே ஒரு மாற்றம் தெரிந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக போனார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். 2 வாரம் கழித்து என்னை பார்க்க திரும்ப வந்தார். ஒரு மாலை நேரம் நான் தோட்டத்தில் ஜெபம் பண்ண போயிருந்தேன். வெளியில் தோட்டத்தில் அவர் எங்கே இருக்காங்கன்னு விசாரித்து எங்கள் வேலையால் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்தால் அவர்கிட்ட பேசினேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. சில எப்படி உங்கள் பிரச்சனைலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, பிரச்சனையில் ஒரு மாற்றமும் இல்லை, எனக்குள்ளே தான் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன்ல, அதிலிருந்து என் உள்ளத்தில் ஒரு சமாதானம், அப்படியே நிம்மதி இருக்குது, ஒரு ஆத்ம அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்குது. இப்போ எனக்கு எதை குறித்த ஒரு கலக்கம் இல்லை, நிம்மதியாக தூங்குறேன், ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு எனக்கு புரியல. இதுக்கு முன்னால் அப்படி இல்லையே. நான் பக்தியாக எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன், தெய்வ வணக்கம் பண்ணியிருக்கிறேன், பணத்தை செலவு பண்ணியிருக்கிறேன், பக்தியாக என்னென்னோ பண்ணினேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு இப்படி வந்ததில்லை. பிரச்சனை இருக்குது, ஆனால் உள்ளத்தில் நிம்மதி சமாதானம் இருக்குது, எதை குறித்த ஒரு கலக்கம் இல்லை. எப்படி இது எனக்கு புரியலைன்னு சொல்லி கேட்டார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீங்கள் தானே இயேசுவை உள்ளத்தில் கூப்பிட்டீங்க. ஆமாம், இயேசு என் உள்ளத்தில் வரன்னு கூப்பிட்டேன். பேரே சமாதான பிரபு. அவர் உள்ளத்தில் வந்துட்டால் சமாதானம் வந்துடும். இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. சமாதான பிரபு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறனால அந்த சமாதானம் இருக்குது. அந்த சமாதானம் இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானத்துக்குள்ளே வந்துட்டா, சமாதான பிரபு உள்ளத்தில் வந்துட்டா, வியாதியோ கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ எதுவும் உங்களை பாதிக்காது. சமாதானம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்லன்னு சொல்லுகிறார். அவர் என் கையை பிடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி ஒரு சந்தோஷ சமாதானத்தை இதுவரை நான் உணர்ந்ததில்லை, இப்போ நான் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன். இந்த இயேசு என்னை விட்டு விலகாமல் இருக்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த இயேசுவை விட்டு நான் விலகக்கூடாது, இந்த இயேசுவோடு இருக்கணும்னு சொல்லி
பெரிய வியாபாரம். அவர் பைபிள் வாங்கி அவன் வீட்டிலலாம் இந்துக்களா டிராயர்களை வச்சு பைபிள் படிப்பாராம். வியாபாரம் நடக்கிற இடத்துல அப்படியே டிராயரை திறந்து பைபிள் வாசித்துட்டு டக்குன்னு மூடிடுவாராம். ஒரு நாள் அவங்க அப்பா வந்துட்டார். அவங்க அப்பா பார்த்துட்டார், என்னடா டிராயருக்குள்ளே கண்டுபிடிச்சிட, இதை வாசிக்கிறேன்னு. அது திறந்து காமிச்சார் பைபிள். இது எப்படி அங்கே வந்துச்சு? அப்பொழுது அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி போனேன், இயேசு எனக்கு நிம்மதி தந்தாருப்பா, இப்போ நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன் சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னார், நல்ல கடவுளை பிடிச்சிக்கிட்ட, அவரை விடாத, பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னார், இதான் உண்மை. இயேசு என்கிறவர் நல்ல கடவுள். நம்முடைய பொன்னையோ பொருளையோ கேட்கல, இருதயத்தை எனக்கு தான். சமாதானம் இல்லைல்ல, நிம்மதி இல்லைல்ல, அந்த இருதயத்தை எனக்கு கொடு. நான் அதை பரிசுத்தமாக்கி நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி மெய்யான சமாதானத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சமாதானத்தை கொடுக்க சிலுவையில் நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் நம்முடைய பாவங்களை, நம் கைகள் செய்த பாவத்துக்காக அவருடைய கைகளில் ஆணிகள், நம்முடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்துக்காக கால்களிலே ஆணிகள், நாம் சிந்தித்து செய்த பாவத்துக்காக தலையிலே முள்முடி, நம்ம இருதயத்திலிருந்து புறப்பட்ட பாவங்களுக்காக இருதயம் ஈட்டினால் தொலைக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நான் பாவிதான், என்னை மன்னிக்கணும், எனக்கு அந்த சமாதானம் வேணும், என் உள்ளத்தில் வரணும், அந்த ரட்சிப்பின் சமாதானம் வேணும்னு ஒப்பு கொடுத்துட்டா இன்றைக்கு அந்த மெய்யான சமாதானம் உடனே பெற முடியும். அதுக்கு பகல நாள் காத்திருக்க தேவையில்லை, இப்போவே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் சமாதானம். அதானே ரொம்ப அவசியம் இல்லை? உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா? இன்றைக்கு ஆண்டு உன்னுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே சமாதான பிரபுவே, நீர் கொடுக்கிற அந்த சமாதானம் எனக்கு வேணும், நீ சமாதான பிரபு என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும், அந்த தெய்வீக சமாதானம் எனக்கு வேணும், என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு மெய் சமாதானம் தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க, கண்களை மூடுங்க. இயேசுவே, எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, நீர் சமாதான பிரபு, உம்முடைய சமாதானம் எனக்கு வேணும், என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் கொடுங்க, நீ ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ தங்களுடைய இருதயத்தில் கை வைத்து என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் தாங்கப்பா நீ ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் சமாதானத்தின் தேவன் அல்லவா, சமாதான பிரபுவாக வந்தவர் அல்லவா, உங்களுக்கு சமாதானம் என்று சீஷர்களை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா. இதோ எனக்கும் இந்த தேவ சமாதானம் வேண்டுமென்று ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து மெய்யான சமாதானத்தை தாரும். உம்முடைய இரத்தத்தினால் அவருடைய இருதயத்தை கழுவும். தேவ சமாதானம் அவளை ஆட்கொள்ளட்டும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை உணரட்டும். ஆண்டவரே, அவளை இன்று முதல் சமாதானத்தினால் ஆசீர்வதியும். அவருடைய சமாதானத்தை பாதிக்கிற நோய்கள், பலவீனங்கள், தேவைகள், பாரங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய சமாதானத்தை பாதித்து கொண்டிருக்கிற பண பிரச்சனைகளை மாற்றும், நோய்கள் வேதனைகளை மாற்றும், அற்புத சுகத்தை அருளி செய்யும். அவருடைய தேவைகளை சந்திக்க அற்புதங்களை செய்யும். அவருடைய குறைவுகளை நிறைவாக்க அற்புதங்களை செய்யும். அவங்க சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.